முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்டது விஜய் அவரோட அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும், இதனால த்ரிஷா அவங்க அம்மா கிட்ட விஜய் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியனை ஷேர் பண்ணி ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸையும் ஒரு ரெக்வஸ்ட்டையும் முன் வச்சிருக்காங்களாம். அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியேற்றத்துக்கு பிறகு அங்க நடந்த கான்வாயா இருக்கட்டும், அதை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமானவங்க கலந்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜயோட அப்பா அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறல. ஆனா விஜய் அவர்களோட சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு தோழியாவும் ஒரு வெல்விஷமா இருக்கக்கூடிய த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்ட விஷயம் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் சினிமா வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. சொல்ல போனா இதை பத்தி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சு சர்ச்சையான கருத்துக்களை பதிவு பண்ணி அவங்களும் வைரல் ஆனாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல விஜயோட அப்பா அம்மா பக்கத்துல த்ரிஷா அவங்களுக்கு உட்காரத்துக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி அவங்க ரெண்டு பேரும் நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அப்பா அம்மா இதை பத்தி விஜய் கிட்ட கேட்கவே இல்லையா? ஒரு தமிழ்நாடோட முதலமைச்சர் ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய நபர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வரும்போது அவங்க தரப்பக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் யாருன்னா கலந்துக்கலாம். ஒரு குடிமகனா இண்டிபெண்டன்ஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வரக்கூடியவங்கள எதுக்காக வரணும் அப்படின்னு நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் விஜய் அப்பா அம்மாவோட பதிலாகவும் இருந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் த்ரிஷா ஒரு நெருங்கிய தோழி, பல வருஷமா நட்பு இருக்க காரணத்தால அவங்க ஃபேமிலியும் விஜய் அவங்க ஃபேமிலி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு முதலமைச்சர் விஜயோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே த்ரிஷா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி, குறிப்பா த்ரிஷாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, பொது நிகழ்ச்சிகளை பொது வேலை மாதிரி கலந்துக்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு சில இடம் பொருள் இருக்கு. இவ்வளோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஷோல, அதுவும் மீடியா ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய அந்த இடத்துல உங்க பொண்ணு த்ரிஷா அவங்க வந்திருக்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அது எவ்வளோ பெரிய பூதாகரமா வெடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வர்றது வராது அவங்க விருப்பம். ஆனா ஒரு சில இடங்கள்ல சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்போதான் சங்கீதா அவங்க கொஞ்சம் இறங்கி விவாகரத்து வாபஸ் வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அடிக்கல் நாங்கள் ஏற்படுத்த போறோம். ஒரு பேஸ்மெண்ட் போட போறோம். இந்த மாதிரி நேரங்களில் மீடியால நியூஸ் வர்றது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஈவெண்ட் அட்டன் பண்றது, இது மாதிரி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். என்னதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு வெல்விஷராகவும் இருந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம பேச்சுக்கு இடங்க மாதிரி ஆயிடுது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் த்ரிஷா அவங்க அம்மா கிட்ட முதலமைச்சர் விஜயோட அம்மா ரொம்ப கோபமா சொல்றதை விட ஒரு ரெக்வஸ்டா தான் முன் வச்சிருக்காங்க. பத்திரிகையிலையும் சோசியல் மீடியாலையும் என்ன மாதிரி நியூஸ் எழுதுறாங்க போடுறாங்க அப்படின்னு நம்மளும் பாக்குறோம். இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சங்கீதா அவங்க மனசு மறுபடியும் ஹர்ட் ஆயிட போகுது. அவங்க ஏதாவது திருப்பி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு பிரிஞ்சு வாழ்றாங்க முடிவு எடுத்துட்டு போறாங்க. விஜயையும் சங்கீதாவையும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதான். இதுக்கு த்ரிஷா அம்மா தரப்புல இருந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.